Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். மேபி ஒன் ஆஃப் மை ஃபியூ லாஸ்ட் ஆர்டர்ஸ். ஏன் இந்த லாஸ்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றதுக்கான வீடியோ நான் தனியாக போட்டிருப்பேன். ஒரு மேபி இனிமேல் போடுவேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டு வாங்க. ஏன் ஃப்ளிப்கார்ட் நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் ஸோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன ப்ராடக்ட் சொல்லிட்டு. ஏன்னா நான் அந்த அசம்ஷன்ஸ் வைப்பேன், கரெக்டாக அது மாதிரி வரவே வராது. இது கரெக்டாக அந்த மாதிரி வந்துருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு இந்த வாட்டி. ஓகே தான். ஸோ எஸ் கைஸ், இது வந்து ஒரு க்யூப் ஃபிட்ஜெட் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். ஓகேங்களா, ப்ராடக்டோட ப்ரைஸிங் டீட்டெயிலாம் போட்டிருக்கோம். 500 rupees ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸிங். ஓகேங்களா, அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட பாக்ஸிங் இவ்வளோ தான். அண்ட் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவலோ தெரியல, இது என்னன்னு தெரியல, ஃபன் க்யூப் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், மேனுவல் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படித்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா தி ப்ராடக்ட் இட்செல்ஃப். ஸோ உங்களுக்கு பார்த்துருவோம். எஸ், ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரொம்பவே அழுக்காக இருக்குது, ஒரு மாதிரி கம்மியாக இருக்குது. ஓ மை காட், ப்ராடக்ட் சரியில்லை ஆக்சுவலாக. வெல் ஓகே, இதான் ப்ராடக்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பட்டன்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். ஓ மை காட், டோட்டலி ஸ்பாயில்டு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ப்ராடக்ட் நல்லா இருக்குது. இந்த சென்ஸ் லைக் அந்த ப்ராடக்டோட அந்த இது நல்லா இருக்குது. ஆனால் வந்து மேலே இருக்கிற அந்த ஐட்டம், அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டு. இது நான் ரிட்டன் தான் பண்ணணும். ஏன்னா வந்து ஓ மை காட், நல்லாவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பாருங்களேன், மேலே ஒரு மாதிரி கம்மாக தெரியுதா, கம்மியாக வந்து இருக்குது. இதை வந்து எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல, ரொம்ப வேர்ஸ்ட்டு. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஒரு விஷயத்துக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன சொல்கிறது, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் டூ பேட். மேபி இது ஏன் நடக்கும் அப்படின்னா வந்து இது மாதிரி மாய்ஸ்சர் அந்த மாதிரி விஷயங்கள் ஆகும்போது வந்து நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எஸ், த செல்லர் ஹேஸ் அகெயின் சர்டிஃபைட். ஸோ திஸ் இஸ் த ரீசன் கைஸ். திருப்பியும் அகெயின் நான் லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணதும் என் ப்ராடக்ட் வந்து தப்பாக வந்தது. இந்த வாட்டி ப்ராடக்ட் மாதிரி டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக இல்லாமல் பாருங்களேன் கம்மியாக மாதிரி வந்தது. நான் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணோம், அதுவும் தப்பாக தான் வரும் கண்டிப்பாக. ஃப்ளிப்கார்ட் வந்து தப்புக்காகவே பிறந்தானு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கைஸ் ப்ளீஸ் அவாய்ட் ஃப்ளிப்கார்ட் கிட்ட வந்து வாங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அமேசான் கிட்ட போங்க. அதை பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கினேன் கைஸ். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து அமேசான் கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட், பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. இது வரைக்கும் அமேசான் நான் வாங்கினேன் எந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் பண்ணதில்லை. மேபி பண்ணியிருப்பேன், பட் 1-2 தான். பட் 1000 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியும் பார்த்தீங்கன்னா 1-2 ப்ராடக்ட் தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஸோ ஃப்ளிப்கார்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயில் ப்ராடக்ட் தான் நான் ரிட்டன் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நான் வாங்கியிருக்கேன் ஃபார் தி சேம் ப்ராடக்ட். ஸோ ஃப்ரம் தி ஃப்ளிப்கார்ட் அகெயின் அதே க்யூப் தான். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். அண்ட் அந்த ரிட்டன் கூட வந்து ரிட்டன் வந்துட்டு என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டார். நீங்களே செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கம்மாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கம்மி ப்ராடக்டாக இருக்குது, இதை எப்படி நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இது வாங்கிட்டு போயிட்டார், எதுவும் கேள்வி கேட்கல. ஸோ திரும்பவும் வாங்கியிருக்கேன். இதுவும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குன்னு தோணுது. ஒரு ப்ராடக்ட் கம்மியாக இருந்ததுன்னா இன்னொரு ப்ராடக்ட் கம்மியாக இருக்காது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எல்லாமே ஏன்னா கம் ஆகிறது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, அது வந்து இயல்பு தான். ஏன்னா என்கிட்டயே பார்த்தீங்கன்னா என்னோடய எஸ்ஜே கேம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகி ஃபைனலாக வந்து ஒரு மாதிரி கம் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ரப்பர் ப்ராடக்ட்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டம் தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்மியானோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. எனவே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓய்யோ பாருங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்களே பாருங்கள். அது உடஞ்சிருக்கு. ஓகே, உடஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் கிட்ட தான் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் கைஸ், நீங்களே சொல்லுங்களேன். பாருங்கள், ப்ராடக்ட் வந்து பாதி உடஞ்சிருக்கு. பாருங்கள், விழுந்துருச்சு பாருங்கள். இட்ஸ் ஃபாலிங் ஆஃப்.
ஓகே, ஒரு டேமேஜ்ட் ஐட்டமை போட்டு அனுப்புகிறானுங்க. வாயில் செம்ம அசிங்கமாக வருது எனக்கு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஆன்லைனில் திட்ட முடியாது. ஸோ இதுதான் கைஸ் பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ளிப்கார்ட். உங்கள் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி எதாவது ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. தயவுசெய்து சொல்கிறேன் கைஸ், நான் வந்து ஃப்ளிப்கார்ட் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்டர் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே நான் தொடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரீஃபண்ட் கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா என்ன ரீஃபண்ட் அவங்க பண்ணவே இல்லை. ரீஃபண்ட் ஏமாற்றிட்டாங்க கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, கேன்சல் பண்ணால் எனக்கு ரீஃபண்ட் வராதுன்னு தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பாருங்கள் கைஸ், எவ்வளோ கேவலமான பாக்ஸிங் நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கேவலமான ஒரு ப்ராடக்ட் வந்து என் கையில் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இதுதான் எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்காரன் வந்து என்னதுமா சொல்லுவான், சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், காட்டுட்டு சார் என்ன சார் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ அழுக்காக கொடுக்குறீங்கன்னு சொல்லுவான். அதுக்காகவே நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் கைஸ். வந்தால் அவங்களுக்கு முன்னாடியே நான் காட்டி இதை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பயம் இருக்குன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் பண்ணால் எனக்கு காசு வருமா அப்படின்னு தான் பயமாக இருக்குது. ஐ திங்க் இதோட விலை வந்து 250 ரூபா, அதாவது 249 ருபீஸ். எனக்கு லாஸ் நினைக்கிறேன், போனது தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கைஸ், டோன்ட் லூஸ் யூர் மணி. அவாய்ட் பாயிங் ஃபார் ஃப்ளிப்கார்ட். ஃப்ளிப்கார்ட் இஸ் அ டேம் சீட்டர். வாங்கவே வாங்காதீங்க, அவங்கக்கிட்ட அந்த எந்த ப்ராடக்ட்டுமே வாங்காதீங்க. நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சில ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டேன் கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ இன்னொரு ப்ராடக்ட் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இல்லை, ஆனால் ஸ்பின்னரு. இது எனக்கு தெரிஞ்சு ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் பேக்கிங் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மோசமாக இருக்கும். அவங்க அவுட்டர் பேக்கிங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இதை வாங்கியிருந்தேன். ஓகே, இது ஓகே தான். அண்ட் பேக்கிங் அதே தான், சேம் ப்ராப்ளம், அதே தான், நல்லா இல்லை. பட் ஓகே, அட்லீஸ்ட் ப்ராடக்டாவது ஒழுங்கான ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. ஃபினிஷ் சரியில்லை, பட் ஓகே, ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எஸ், இது வந்து பேட்மேன் உள்ள அந்த இது. ஐ திங்க் இது ஒன்று தான் தெரிஞ்சு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இன்னும் எனக்கு வந்து 2 ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அது 2 ஆர்டர் வந்துருச்சுன்னா அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் ஏறு கட்டிடுவேன், வாங்கவே மாட்டேன். ஸோ எஸ் கைஸ், டோன்ட் பை ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் எவர் அகெயின். I'm telling you, மேபி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேபி பெரிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நான் சின்ன ப்ராடக்ட்ஸ் தயவு செய்து வாங்காதீங்க. ஓகேண்ணா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ல வேண்டிய நினச்சேன் ஃப்ளிப்கார்ட் கிட்ட வந்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை கைஸ்.